வினோ, நீ என் மனைவிங்கிறது தெரியாமலேயே எனக்கு உன் மேல ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்திருக்கு. எனக்கு ஒரு தடவையா உன் மேல காதல் வந்திருக்கு. அந்த காதல் எனக்கு வந்ததுனாலதான் குடும்பத்தை தேடி சென்னைக்கு வந்தனா அந்த குடும்பத்தை கூட தேடி அலையாம உன்னை ஒரு தடவையா காதலிச்சுட்டு வந்திருக்கேன். உன் மேல ஒரு தடவை காதல் மட்டும் எனக்கு வந்திருக்கலாம். நானே உனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஐயோ, அப்படி மட்டும் நடந்திருந்தா நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்கேன். நான் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் யாருன்னு இத்தனை வருஷம் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. சாக கிடந்தனா மறுஜன்மம் எடுத்து பழைச்சதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சு. என் குடும்பம் கிடைச்சிருச்சு. என் குடும்பம் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் குடும்பத்தை பார்த்துக்கோன்னு நான் சொல்லிட்டு போன வார்த்தையை வெறும் வாக்கியமா நினைக்காம வேத வாக்கா நினைச்சு 12 வருஷம் தவம் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேம்மா. நான் இருந்திருந்தா இந்த குடும்பத்தை நான் எப்படி பார்த்துட்டு இருந்திருப்போனோ அதை விட ஒரு படி மேல இந்த குடும்பத்தை கௌரவமாவும் கண்ணியமாவும் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அம்மா, உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் தவத்தையும் நான் என்னன்னுமா சொல்லுவேன். இந்த உலகமே நான் செத்து போயிட்டேன்னு நம்பிட்டு இருக்கேன். ஆனா எனக்காக காத்துரு, நான் கண்டிப்பா வருவேன்னு நான் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் என் நினைப்போடே வாழ்ந்துட்டு இருக்கிறியம்மா. நீ என் மேல வச்சிருக்கிற காதலை நான் என்னன்னு சொல்லுவேன் வினோ. நான் என்னன்னு சொல்லுவேன். என் தங்கமே நான் வந்துட்டேன்டா. உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நான் உன்னை தேடி வந்துட்டேன்டா. இனி நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நாம வாழணும். உன் கூட நான் 100 வருஷம் வாழணும் வேணும். 100 வருஷம் வாழணும். இழந்த சந்தோஷத்தை எல்லாம் நாம மீட்டெடுக்கணும் வேணும். ஐயோ, நான் இப்பவே உடனே என் வினோவை பார்க்கணுமே. உடனே பார்த்து அவகிட்ட நான் சொல்லணுமே. தம்பி கவு தோறடா. பலராமா. கதவு தோறடா. திறக்க முடியாது. என்ன அடிச்சிட்டு உள்ள போனல, இரு உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வர சொல்றேன். யார்கிட்ட? உன்னை உள்ள தூக்கி வச்சாதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் உன் அண்ணன்டா. கதவை திறந்து விடு. வெளியில வந்து எல்லாத்தையும் சொல்றேன். எங்க அம்மா தான் உன்னை புள்ளன்னும். அதுக்காக நீ அண்ணன் ஆயிடுவியா? ஐயோ, நான் உனக்கு எப்படி? எங்க அம்மா ஏமாறும், ஆனா நான் ஏமாற மாட்டேன். தயவு செஞ்சு கதவை திறடா. நான் வெளியில வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். அதெல்லாம் முடியாது. தம்பி சொன்னா கேளு தம்பி. நீ இருடா, போலீஸ கூட்டு வரேன். தம்பி யார்கிட்ட? பலராமா. அதுவும் கனகா இல்லாத நேரம் பார்த்து. பலராமா தம்பி. யார்கிட்ட? பலராமா நான் சொல்றது கேளுடா. அண்ணன்டா. போடா நான் அண்ணன்டா. ஐயோ சொல்றது கேட்காம போறானே. நான் இப்ப என்ன போன்? ஐயோ, போன் வெளியில கிடக்குதே.
காணோம்? நேரம் போகுதா இல்லையா? அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் என்ன பேச வேண்டியிருக்கு? அந்த சின்ன பொண்ணு தான் ஏதோ பேசுதுன்னா இந்த வினோதினி கூட இருக்கால, கொஞ்சமாவது அறிய வேண்டாம்? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது அவதானே? கல்யாணம் நல்ல நேரத்துல நடக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு இவதான் லேட் பண்றாளோ. நான் சொன்ன மாதிரி ஏதாவது நாடகம் ஆடி அப்பா பொண்ணு மனசை மாத்த பாக்குறாளோ? இங்க பாருங்கம்மா, சும்மா என் மருமகளை குறை சொல்லாதீங்க. அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்தது கிடையாது. திவ்யா அழுது அடம் பிடிச்சிருப்பா, அதனால சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறா போல இருக்கு. ஆமா, நீங்க தான் உங்க மருமகளை நல்லா மெச்சுக்கணும். சமாதானப்படுத்துற நேரமா அது? ச்சே. இனி ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்க கூடாது. உடனே கோவிலுக்கு போய் எல்லாரையும் பார்த்து நான் உண்மை சொல்லணும். எப்படி போறது? ஐயோ, போன் ஆன் ஆக மாட்டேங்குது. இல்ல, இந்த விஷயத்தை நான் நேர்ல தான் சொல்லியாகணும். என் அம்மா கிட்ட, என் வினு கிட்ட, என் தங்கச்சி கிட்ட. நான் தான் உங்க சிவராமன்.